ஹாய் கைஸ், நாங்கள் வந்து நான் ஹலோ வியூவர்ஸ். ஸோ எனக்கு திருமந்திரத்தோடைய 13வது பாடலை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பாடல் என்ன, அந்த பாடலுடைய பொருள் என்ன, அதை நான் எப்படி ஹீரோ சீன்ஸ்லேருந்து பார்க்குறேன் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் த டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல்ல நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா பாடலை பாடி காமிச்சிடுறேன். ஓகேவா? மண்ணளந்தான் மலரோன் முதலேவர்கள் என்னளன் தின்ன நினைக்கிறார் ஈசனை, விண்ணளந்தான் அன்றே அதன் மேலளந்தார் இல்லை, கண்ணளந்தான் எங்கும் கடந்து நின்றானே அப்படிங்கிறதான் இந்த பாடல். ஓகேவா? இந்த பொருள் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள் தான். மண்ணளந்தான் அப்படின்னா சிவனுடைய அடிப்பகுதியை தேடி போனார் இல்லையா விஷ்ணு, அவரை மீன் பண்றாங்க. மலரோன் முதலேவர்கள், மலரோன் அப்படின்னா அந்த தாமரை மேல உட்கார்ந்துருக்கக்கூடிய பிரம்மாவை மீன் பண்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் கூட, விஷ்ணு பிரம்மா இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து பல தேவர்கள் கூட சிவனை வந்து தேட முயற்சிச்சிருக்காங்க. சிலர் எண்ணத்தினால கூட தேட முயற்சிருக்காங்க. எண்ணத்தினால கூட அவரை வந்து எப்படி இருப்பாரு, எவ்வளவு தூரம் அவருடைய ஹைட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் மீன் பண்ணி அவங்க வந்து எண்ணத்தினால கூட எடை போட நினைச்சிருக்கிறாங்க. அவர் வந்து எவ்வளவு பெருசு நினைக்கிறதுக்கு ஃபீல் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பட் எதுவுமே வந்து பாசிபிளா நடக்கல அப்படிங்கிறத திருமூலர் இந்த இடத்துல சொல்றாரு. விண்ணளந்தான் நன்று அது மேலளந்தார் இல்லை. ஒரு சிலர் வந்து ஒரு சில ஸ்டேஜஸ் வரைக்கும் போனாங்க. பட் அதை தாண்டி இருக்கக்கூடிய, அதாவது நம்மளால பார்க்கக்கூடிய ஹைட் வந்து இவ்வளவுதான் இருக்கும், ஆனா அதுக்கு மேல ஹைட் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, இன்னும் ஹைட் எவ்வளவா இருக்கும்ல, அந்த மாதிரியான ஸ்டேஜுக்கு வந்து போய் நிக்கிறாங்க அப்படிங்கிறத திருமூலர் சொல்றாரு. சோ இதுதான் இந்த பாடலுடைய பொருள். விண்ணளந்தான் நன்று மேலளந்தார் இல்லை, கண்ணளந்தான் என்றே எங்கும் கடந்து நின்றானே. அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லா இடத்துலயும் அவர் தான் வந்து கடந்து நிற்கிறாரு. நீங்க எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் அந்த ஸ்டேஜே அவர் தாண்டி நிற்கக்கூடிய ஒருத்தர் தான் சிவன் அப்படிங்கிறத இந்த இடத்துல திருமூலர் வந்து இந்த பாடல் மூலமா சொல்றாரு. இதை நான் எப்படி நியூரோ சயின்டிபிக்கலா பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்சியஸ்னஸ் தான். கான்சியஸ் அப்படிங்கிறது இஸ் இன்கம்பேரபிள். நீங்க எதோட கம்பேர் பண்ணாலும் எல்லாத்தோட உயர்ந்து நிற்கிறது தான் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் இல்லாம உங்களால கம்பேர் கூட பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்னர் கிளாரிட்டி, அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் காம்னஸ், ஹைலி ஃபோக்கஸ்டு, எல்லாத்துக்கும் ஓப்பன்னஸா இருக்கிறது, இது எல்லாமே வந்து எதோட கம்பேர் பண்ண முடியாது. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சென்ஸை கொடுக்கறது என்னது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாக்குறேன் அப்படின்னா அது காரணம் என்ன, ஆக்குபெட்டல் லோப், பிரெயினோடைய ஆக்குபெட்டல் லோப் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸ்மெல் பண்றேன் அப்படின்னா ஆல்ஃபாக்டரி லோபு, டேஸ்ட் பண்றேன் அப்படின்னா கஸ்டேட்டரி லோபு, காதுல வாங்குறேன் அப்படின்னா டெம்போரல் லோபு, சென்ஸ் ஆஃப் டச், தொடர்றதை நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ரெசப்டார்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த சென்சஸை நம்ம வாங்கி நம்ம பிரெயினுக்கு அனுப்பக்கூடிய அந்த 5 இன்புட்ஸ் இருக்குது. அதை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணி அதுக்கான ஒரு விளைவை கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட் இதுனா தலாமஸ். தலாமஸ் வந்து வரக்கூடிய எல்லா சென்சரி இன்புட்டையும் ப்ராப்பராக அதை ஷார்ட் அவுட் பண்ணி மற்ற எல்லா ரீஜனுக்கும் அதை அனுப்பி அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸை கொடுக்கறது தலாமஸ் தான். ஸோ இது எல்லாம் ப்ராப்பராக நடந்தாலும் கூட இந்த 5 சென்சார்களால கூட அதை ஃபீல் பண்ண முடியாது. அந்த கான்சியஸ் அப்படிங்கிற ஒண்ணு இந்த 5 சென்சார்களை யூஸ் பண்ணி நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அது இதுக்கும் மேல, கான்சியஸ்ங்கிறது இந்த 5க்கும் மேல, இந்த 5 என்ன சொல்றது, 5 புலன்களுக்கும் மேலதான் அந்த கான்சியஸ் அப்படிங்கிற ஒண்ணு. ஓகேவா? இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம பிரெயினோடைய நியூரல் சர்க்கியூட்ஸ்னால கூட அதை வந்து ஃபீல் பண்ண முடியாது. கான்சியஸ்ங்கிறது இந்த பார்ட் தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, இந்த பார்ட்னாலதான் வந்து கான்சியஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியுதுன்னு எந்த பார்ட்டையும் நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து இதுதான் இந்த பாடலுடைய ஒரு பொருளா நான் வந்து இந்த இடத்துல பாக்குறேன். இந்த பெருசா சயின்டிபிக்கா லிங்க் பண்ண முடியல, ஆனா கான்சியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுத்தி தான் இதுவும் இருக்குது. கான்சியஸ் வந்து இதோடையும் கம்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இதோடைய பொருளா நான் பாக்குறேன். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல அடுத்த பாடல நான் டீட்டெயிலா கேதர் பண்ணி ரிசர்ச் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஸோ see you next time. டாடா, பை.